ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. சத்யசிவா டைரக்ஷனில் ஃப்ரீடம் படத்தில் சசிகுமார், லிஜா மோல்ஜோஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது ஒரு உண்மை கதை, 1995 நடந்த ஒரு கதை தான். ஸோ இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ஜூலை 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சில பல காரணத்தால் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. அதாவது தேட்டர் கிடைக்காதனால ஜூலை 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. அதன் பிறகு ஜூலை 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஜூலை 11 ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நியூஸ் என்னன்னா, ஜூலை 18 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்குமே அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில பல காரணத்தினால இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்ட்டு நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் அமைச்சிருக்காங்க. பட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அடுத்ததாக கென் ராய்சன் டைரக்ஷனில் கவின் 09 படத்தோட பூஜா செரமனி நல்லபடியாக முடிச்சிருக்கு. ஸோ கவின் சொல்லவே தேவையில்லை, அவர் இது வரைக்கும் நடித்த எல்லா படமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் எமோஷனலாக எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்கு அவர் நடித்த எல்லா படமே. அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கவினுக்கு பேரா பிரியங்கா மோகன் இதெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிக்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, அந்த பூஜா செரமனி பிக்ஸ். அதன் வகையில் இப்போது அந்த பூஜா செரமனியோட வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்க. ஆர்ஜே பாலாஜி சார் டைரக்ஷனில் கருப்பு படத்தில் சூர்யா அண்ட் த்ரிஷா நடிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்கோம். மெயினாக வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கங்குவாவாக இருக்கட்டும், ரெட்ரோ படமாக இருக்கட்டும், ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த 2 படமும் அமையல. ஸோ அதன் வகையாக இப்போது அடுத்ததாக கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மெயினாக இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதற்கு காரணம் நம்ம சூர்யா சரண் ஆர்ஜே பாலாஜி சாரோட டைரக்ஷனால தான். ஸோ இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் பர்த்டே அன்னைக்கு. அடுத்ததாக இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. எஸ், அந்த படத்தோட டீசருமே வந்துட்டு ஜூலை 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எஸ், ஏன் ஜூலை 23 அப்படின்னு பார்த்தா நம்ம சூர்யா சார் பர்த்டே. ஸோ அதனால் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இந்த படத்தோட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு படத்துலேருந்து நம்ம சூர்யாவோட கண்களோட ஷார்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கல அந்த ஷார்ட்டை மட்டும் பாருங்கள். அந்த கண்ணில் ஒரு வெறித்தனம், ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது அந்த லுக்கு. த இன்டென்சிட்டி இன் சைஸ் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாவாக இருக்குது. ஜஸ்ட் எல்லாருமே போய் பாருங்கள் பார்க்காதவங்க. பாண்டியராஜ் சார் டைரக்ஷனில் தலைவன் தலைவி படத்தில் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்க போது. அண்ட் இந்த படத்தில் மெயினாக வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூவின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஸோ ஈவன் ஆடியோ லான்ச்சில் கூட நம்ம சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஈவன் பாண்டியராஜ் சார் கூட அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கல, தத்ரூபமாகவே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியராஜ் சார் கூட ஒரு ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. அதன் வகையாக இந்த படத்தோட ட்ரைலரை வந்துட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ யாரெல்லாம் அந்த ட்ரைலரை பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம நித்யா மேனன் வந்துட்டு விஜய் சேதுபதியை வந்துட்டு வாங்க போங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வாங்க போங்க பேர் சொல்லிலாம் கூட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாடா டேய் போடாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது போய் பாருங்கள். பேர் சொல்லி கூப்பிடு. ஆகா சொன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? படா லூசு. லே 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 லே. என்னதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடிச்சுக்கிட்டாலுமே அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த ட்ரைலரில். ட்ரைலரே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ட்ரைலர் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் வேர்ல்டு வைடாக இந்த படம் வந்துட்டு ஜூலை 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் ரஜினிகாந்த் சார், நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். இந்த படம் வேர்ல்டு வைட் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில். அண்ட் அதன் வகையாக இப்போது அந்த படத்தோட ட்ரைலர் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகிறதா நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ட்ரைலருக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் சார் நிறைய இன்டர்வியூவில் அந்த படத்தை பற்றின சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்த ஒரு விஷயம் தான் என்னென்னா, இந்த மாதிரி நான் ட்ரைலர் தவிர்த்து நான் வேறு எதுவுமே நான் காட்ட விரும்பல. ஸோ ஒரு ட்ரைலரே வந்துட்டு இந்த படம் எப்படி போகணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிடுவாங்க
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கூலி படத்தோட இந்த ட்ரைலர் பார்த்தாலே போதும், நம்ம இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு க்யூரியாசிட்டி ஏற்றுறதுக்காகவே நிறைய விஷயம் பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க, ஸோ அவங்க என்னென்ன கேரக்டர் என்னென்ன ரோலில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதன் வகையாக ஆல்ரெடி வந்துட்டு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக சிக்கிட்டு வைப் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் சிங்கிளாக மோனிகா சாங்கை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட தேர்ட் சிங்கிளாக பவர் ஹவுஸ் சாங்கோட லான்ச் வந்துட்டு ஹைதராபாத்தில் ஜூலை 22 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த சாங்கும் நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். நம்ம அனிருத்தே வந்துட்டு ஒரு கான்சர்ட்டில் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப வைபிங்காக செம்மையாக இருக்கும். நம்ம சொல்லவே தேவையில்ல, அனிருத் சாரோட வாய்ஸே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த சாங்கும் வந்துட்டு மாசாக இருக்க போது. ஆனால் இந்த சாங் வந்துட்டு இந்த படத்தில் எந்த சீனில் வரும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போது, இந்த படத்தை எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒரு விஷயம் தான் ஈவன் நானும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் அமீர் கான் நடிக்க போகிறது வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனாலே வந்துட்டு அவரோட சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு பிளேஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் நான் எடுத்திருந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ வந்துட்டு ரிவீல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட அப்டேட்ஸ் கேட்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா, ஏன் ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆகஸ்ட் 14 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரஞ்சித் டைரக்ஷனில் வேட்டுவம் படத்தோட ஷூட்டிங் அப்போ கார் ஸ்டன் சீனில் நம்ம மோகன்ராஜ் உயிரிழந்துட்டாரு. ஸோ இதனால ரஞ்சித் சார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் வகையாக இப்போது நம்ம அக்ஷய்குமார், நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாப் ஆக்டரில் ஒருவர் அக்ஷய்குமார். ஸோ அவரும் வந்துட்டு நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணுவார். 650 ஸ்டண்ட் மென் அண்ட் விமென்ஸ்க்கு அவர் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. பிகாஸ் அவர்னாலுமே வந்துட்டு அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அது எவ்வளோ கஷ்டம், ஸோ இதனால் உயிர் போச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற வகையில் அவர் வந்துட்டு 650 மென் அண்ட் ஸ்டண்ட் விமென்ஸ்க்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ரவீந்திர மாதவா டைரக்ஷனில் தனல் படத்தில் நம்ம அதர்வா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் த்ரில்லர். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம அதர்வாவோட படம் DNA படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அண்ட் அந்த படத்தோட கான்செப்ட்டுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நம்ம அதர்வாவும் வந்துட்டு செம்மையாக நடிச்சிருப்பாரு. ஒரு ஒய்ஃபுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக அந்த ஒரு லவ் அண்ட் கேராக இருந்திருப்பாரு. ஸோ அதன் வகையாக அதன் பிறகு அவர் பராசக்தி படத்துலேயே நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் சுதா கோங்கரா டைரக்ஷனில் அவர் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் தனல் படமும் இப்போது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஆகஸ்ட் 29. பட் இன்னும் கன்ஃபார்மான நியூஸாக வரல. பட் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் த்ரில்லர். ஸோ த்ரில்லர் படம்னாலே மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் அதர்வாவை நிறையா பெண்களுக்கு பிடிக்கும். ஸோ அதர்வாவுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது அஃபிஷியலான நியூஸ் வரல, பட் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலான நியூஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணோம். டி ராஜவேல் டைரக்ஷனில் ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி, தீனா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஹாரர் காமெடி ட்ராமா. ஸோ இந்த ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ட்ரைலர் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இது பார்க்க போதே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம படத்தை போய் நம்ம தேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் தரும். ஏன்னா ஒரு சைடு ஃபன்னாக இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்துட்டு ஹாரராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த காஞ்சரிங் கண்ணப்பன் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்துட்டு ஹாரர் கலந்த ஒரு ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் வந்து ஃபன்னு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ட்ரைலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம சிவகார்த்திகேயன்.